ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். என்ன ஸ்நாக்ஸ்னால் தேங்காய் மிட்டாய் செய்ய போகிறோம். அதுக்காக தான் தேங்காய் துருவிட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு தேங்காய் மிட்டாய்க்கு வந்து தேங்காய் துருவிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் வறுத்து வெள்ளத்தில் பாகு காய்ச்சி நம்ம கிளறிக்கலாம். தேங்காய் வந்து எனக்கு எவ்வளோ மூடி அளவுன்னு தெரியல, வெல்லமும் எவ்வளோன்னு தெரியல. ஒரு குத்து மதிப்பாக எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் மூடி வந்து ஒரு 3 மூடி எடுத்திருக்கேன். வெல்லம் வந்து ஒரு உருண்டை இருக்குது, அது 1/4 கிலோன்னு நினைக்கிறேன். நம்ம செஞ்சு சாப்பிட்டு பார்த்தா தான் எப்படி இருக்குன்னு தெரியும். ஸ்வீட்டு கரெக்டாக இருக்கா இல்லை பத்தாமல் போயிடுச்சா அப்படிங்கிறது. சரி 3 மூடி போட்டுக்கலாம். நம்ம செய்யும்போது வந்து நமக்கு தெரியும்ல, அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா பாகுக்கு விட அப்படின்ட்டு. அப்போ பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 மூடி திருவிட்டு இருக்கேன். மணி பாருங்கள் 5:30 அப்பயுமே பாருங்கள் வெயில் குறையவே இல்லை, காற்றும் சுத்தமாக அடிக்கலைங்க. பாருங்கள் ஒரு எல்லை கூட அசையலை, ரொம்ப ஒரு மாதிரி உக்கிரமாக இருக்குது. எப்படி தான் இந்த வெய்ய காலத்தை ஓட்டுறதோ தெரியல. எப்பயும் இருக்கிறதுக்கு கூட இந்த வருஷம் ரொம்ப அதிகமாக வெயிலாக இருக்குது இல்லைங்க. அவ்வளோதான், தேங்காயெல்லாம் திரும்பி முடிச்சாச்சு. அடுத்தது நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுத்தது என்ன ரெசிபி செய்கிறதுன்னு தெரியல. சரி தேங்காய் மிட்டாய் பார்த்தோமா, யூடியூப் இது வந்து பிளானிங்கே இல்லை, சும்மா யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கும்போது இடையில வந்தது. சரி செஞ்சு பார்க்கலாம், சரி இன்றைக்கி இதை செஞ்சு வீடியோ போடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் செஞ்சது. அதுவும் இல்லாமல் நான் அது பார்த்துட்டு சொன்னது, இப்போ 4 நாளைக்கு முன்னாடி அது பார்த்துட்டேன். தம்பி சொன்னதுலேருந்து தம்பி எனக்கும் வேணும், சீக்கிரம் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தான். அதனால தான் சரி இன்றைக்கி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்சு சின்ன சின்ன குச்சா ஸ்வீட்டு வேறு அதிகமாக இருக்குமா கம்மியாக இருக்குமான்னு தெரியல, எனக்கு அளவே தெரியல சரியா. குத்து மதிப்பாக இதை ஒன்று போட்டு செய்யலாம் அப்படின்னு செய்யலாம். இது விறகு வந்து நம்ம அன்றைக்கி கூழ் செஞ்சோம் இல்லையா, அதில் அன்றைக்கி எடுத்துகிட்டு வந்ததே இருக்குது. சரி இதுவே போதும் அப்படின்னு சொல்லி அவ்வளோதான் சட்டியை வச்சுக்கலாம். போடணும், ஆனால் நெய் இல்லை, அதனால தேங்காய் எண்ணெயே ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் காயிட்டு கொஞ்சம் லைட்டாக. வேறு மட்டை இருக்கிறதுனால அடுப்பு அதிகமாக எரியுது. அடுப்பு அதிகமாக எரியும் போது பிரிஞ்சு போயிடும் இல்லையா. நல்லா விறகு காஞ்சிருக்கும், நல்லா பிடிச்சிக்கிச்சு. இப்போ வந்து நம்ம வந்து தேங்காய் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறிக்கலாம். இது வந்து விடாமல் கிளறிட்டே இருக்கணும், இல்லை அப்படின்னா அடி பிடிச்சிக்கும். தேங்காய் வந்து நல்லா வறுபட்டுருச்சு, வாசனை வருது. நம்ம அதிலே தெரிஞ்சுக்கலாம் வறுபட்டுருச்சுன்னு. பாருங்கதா ப்ரௌன் கலரில் இருக்குது பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலரில் இருக்குது, நல்லா வாசனையும் வருது. அடுத்தது வந்து நம்ம வெல்லத்தை உடைச்சி பாகு காய்ச்சிக்கலாம். இப்போ வந்து ஒரு வெல்லத்தை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உடைச்சி எடுத்துக்கலாம். அடுத்தது வெல்லத்தை கொட்டி நம்ம தேங்காய் வறுத்தோம் இல்லையா, அதே சட்டையில் தான் பாவு காய்ச்சி போகிறோம். இது கொஞ்சம் கட்டிக்கிட்டே இருக்குது, எல்லாம் கரைஞ்சி கொஞ்சம் தண்ணியாட்டம் வந்ததுக்கப்புறம்
இதை வடிகட்டிட்டு இதில் திருப்பி சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து கிளறுனா வேலை முடிக்குது. இப்போ வேலை முடியும்னு பார்த்துட்டு, ஏன்னா தேங்காய் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஆர்வம், ரொம்ப பிடிக்கும். இது நல்லா கொதிக்கட்டும். கரைஞ்சி கொதிக்குதுன்னா நம்ம தேங்காய் போட்டு கிளற வேலை தான். இப்போ வந்து பாகு ஓரளவு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது கொஞ்சம் கெட்டி ஆகிற வரல நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே வந்து இளநீ ஒன்று உளுந்துருக்கு. அது தானாகவே உளுந்துருக்கு. அணிலா இல்லை கிளியா என்னன்னு தெரியல, கரண்டி வச்சுருக்கு. நம்ம அதை வந்து இன்றைக்கி வெட்டி குடிக்க போகிறோம். வெட்டிக்கலாம். கொண்டாந்து பாருங்கதான், என்ன கரண்டி வச்சுருக்குன்னு தெரியல, ஆனால் நல்லா தான் இருக்குது. தேங்காய் நல்லா தான் இருக்குது. தண்ணி ஆடலை, இளநீன்னு தான் நினைக்கிறேன். சரி வெட்டி பார்ப்போம். வெட்ட தெரியாது, இருந்தாலும் வைக்கிறேன். என்னங்க இப்படி நடந்து போச்சு? நான் இந்த பக்கம் வெட்டி ஓட்டை போட்டுட்ருக்கேன், இந்த பக்கம் எனக்கு வந்து அது தானாகவே ஓட்டையிலேருந்து தண்ணி வெளியே வந்துருச்சு. இன்னுமே இருக்குது, இருந்தாலும் ஆனால் தண்ணியில் நிறையாவே இருக்குது. பாதி வெளியே வந்துருச்சு பாருங்கதான். எப்படி குடிக்கிறதுன்னு தான் தெரியல. இந்த பக்கம் திருப்பி வெட்டினோம்னா சைடில் தண்ணி போயிடும். அடைச்சி வச்சு பார்ப்போம். கொடுக்குமா? நல்லா தான் இருக்கு. வெட்டி பார்க்கலாம் உள்ள இப்படி இருக்குன்னு. கொஞ்சம் தான் குடிக்க முடிஞ்சது, பாதி வெளியவே போயிடுச்சு. பாருங்க இளநீ, அதாவது ரொம்ப தேங்காவும் இல்லை தேங்காவும் இல்லை, இளநியும் இல்லை, நல்லா தான் இருக்கு. வேறு எது சுரண்டி சாப்பிடுவோம். பாகு கொதிச்சிருச்சு. நம்ம இப்போ அந்த வேலையை பார்க்கலாம். இப்போ பாகு வந்து நல்லா கொதிச்சிருச்சுங்க. நம்ம பக்கத்தில் வந்து பாருங்க, பாகு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். எப்படி இருக்க போகுதுன்னு வேறு தெரியல. இது வந்து நல்லா கொதிச்சு கெட்டி ஆகும். மறைச்சு பார்த்து சாலோடி அடுப்புலாம் காத்தடிக்கிறதுனால வெளியே எரியுது. ஆனால் தேங்காய் நல்லா ஊறிச்சு பாருங்கதா, ப்ரௌன் கலரில் தெரியுது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ட்ரை ஆயிரும். ஒரு 10 நிமிஷம் நல்லா அடுப்பு விடாமல் எரிஞ்சதுன்னா ட்ரை ஆயிரும். இப்பயே பாருங்கெல்லாம் வெளியே தான் எரிஞ்சிட்ருக்கு. நல்லா கொதிக்குது. இப்படி இருந்து அது முடிக்கிறதுக்குள்ளே இருட்டிடும். அப்பயும் இதோட அவுட்புட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருந்திருக்குன்னு. ஏன்னா இது வரைக்கும் செஞ்சதே கிடையாது, இப்போ ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருச்சு தேங்காய் பாகு ரெண்டுமே சேர்ந்து. இப்போ வந்து நான் கொஞ்சம் வீட்டிலேருந்து பாதாம் எடுத்துகிட்டு வந்தேன். அதை வந்து நம்ம மேலே அப்படியே தூவி விட்டுட்டு ஒரு கலரி இறக்கிடலாம். லைட்டாக பொடியாயிடுச்சு, இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம தானே சாப்பிட போகிறோம், வேறு யார் சாப்பிட போகிறா? அவ்வளோதான், நம்ம சுவையான தேங்காய் மிட்டாய் ரெடி. தேங்காய் பர்ஃபி, தேங்காய் மிட்டாய் எப்படி வேணாலும் சொல்லலாம். நமக்கு வந்து அந்த பர்ஃபி கிருப்பிலாம் வராது, மிட்டாய் அவ்வளோதான். எப்படி இருக்க போகுதுன்னு வேறு தெரியல. அவ்வளோதான். இது வந்து நம்ம இறக்கிடலாம்.
அவ்வளோதான் வேலை முடிஞ்சு. நான் மொத்தம் சரி எடுத்தேன். இது வந்து அவ்வளோதான் செட் ஆகிடுச்சு, முடிஞ்சு வேலை. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு கப்பில் போட்டு ஆற வச்சு கட் பண்ணி சாப்பிடலாம். அடுப்பு வந்து நல்லா எரிஞ்சிருந்ததுன்னா இதுக்கு முதைய ரெடியாக இருக்கும். அடுப்பு வந்து காற்றடிச்சதுனால நெருப்புலாம் வெளியவே போயிடுச்சு, அதனால் லேட் ஆகிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, நான் அவுட்புட் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வந்து நம்ம எடுத்து போட்டு எல்லாத்தையும் அப்படியே லைட்டாக செட் பண்ணி விட்டுறலாம். இதில் வந்து நான் எந்த எண்ணெயும் நெய்யும் எதுவுமே தடவலை, அப்படியே வெறும் இதிலேயே போட்டிருக்கேன். ஏன்னா இதுலேயே ஏகப்பட்ட ஆயில் இருக்குது. தேங்காவிலேயே எண்ணெய் இருக்கும். அது இல்லாமல் நம்ம எண்ணெய் வேறு ஊற்றி தேங்காய் வறுத்துருக்கோம்ல, அதனால் நான் எண்ணெய் எதுவும் சேர்க்கலை. இது இப்படியே கொஞ்சம் நேரம் ஆறட்டும், அந்த சூட்லேயே எல்லாம் ஒன்றா இருந்து ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து அதை கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கட் பண்ணி அப்புறமா ஒரு தடவை உங்களுக்கு காமிக்கிறேன். சால் போட்டுக்கிட்டு இப்போ வந்து பாருங்கள், எல்லாம் ஃபுல்லாக நல்லா செட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் பாருங்கள், நான் எந்த ஆயிலோ நெய்யோ எதுவுமே தடவை கிடையாது. இங்கே பாருங்கள், அதில் இருக்கிற ஆயில், தேங்காவில் இருக்கிற ஆயிலே பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. இப்போ வந்து நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம வந்து நமக்கு வேணுங்கிற மாதிரி வேணுங்கிற அளவில் கட் பண்ணிக்கலாம். இதே இன்னும் லைட்டாக இது வந்து கொஞ்ச நேரம் நான் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன். பாருங்க, இது வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். எல்லாமே கட்டமாக கட் பண்ணி ஸ்கொயர் ஷேப்பில் எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் ஃபுல்லாக வந்து எப்படி சொல்கிறதுனா, ஒரு சில இதை வந்து கொஞ்சம் குணப்பனையாக வந்திருக்கு. எல்லாம் ஒரே நேரம் வந்துச்சுன்னா சொல்ல முடியாது. ஏதோ ஒன்று ரெண்டு தான் கரெக்டாக ஸ்கொயர் ஷேப்பில் வந்திருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் அப்படி இதாக இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் அவுட்புட் நல்லா வந்துருச்சு. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செஞ்சுருக்கோம், இருந்தாலும் நல்லா வந்திருக்கு. பாருங்க தான் எப்படி இருக்குன்னு. இப்போ வந்து நம்ம ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்க்க போகிறோம். இதுதான் ஒரு சில இதை வந்து இப்படி நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் நல்லா வந்திருக்கு. ஒன்று அந்த மூளையில் இருந்ததெல்லாம் கட் பண்ணும்போது இப்படி தான் வந்தது. நம்ம இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லாயிருக்கு. இது வந்து கொஞ்சம் நேரம் வெளியே இருந்துச்சு, நான் ஃப்ரீசரில் ஒரு 5 நிமிஷம் வச்சேன். அதனால ஃபுல்லாக நல்லா கட்டியாகிடுச்சு. ஸ்வீட்டும் கரெக்டாக இருக்குது, லைட்டாக அதிகமாக இருக்குது, அவ்வளோதான். இன்னும் ஒரு மூடி தேங்காய், இப்போ 3 மூடி போட்டோம்னா இன்னும் ஒரு மூடி போட்டிருந்தோம்னா கரெக்டாக இருந்திருக்கும். இதுவும் கரெக்டாக தான் இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் அதிகமாக இருக்குது. அதே இருந்தால் இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு 4 மூடி போட்டிருந்தோம்னா கரெக்டாக இருந்திருக்கும். இதுவும் நல்லா இருக்குது. அடுப்பில் வேறு செஞ்சோம், நல்லாயிருக்கு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.